ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசாசின் அப்படிங்கிற புது மான்வா தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மான்வாவோட ஸ்டார்டிங்லயே ஒரு சிஸ்டத்துல இருந்தோம். நீங்க இந்த மாடர்ன் லைஃப்னால ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, அதுக்கு தான் எங்களோட கேம் இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்போ ஒருத்தனும் நான் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு குப்பை கேமியா விளையாடணும், எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படிங்கிறான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேரு பிராஸ்டர் ஈனோஸ். அப்புறம் நம்ம ஹீரோ வேலை இல்லாத ஒரு விஐ. நம்ம ஹீரோவும் என்னடா ஒரே பக்கா இருக்கு, இந்த கேமை எப்படிதான் டெவலப் பண்ணிருக்கானுங்களோ தெரியல, எனக்கு இருக்க பிரச்சனையில இந்த கேமை கூட லாகின் பண்ண முடியல, முட்டாளுங்க என்னதான் கேமை கிரியேட் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு அந்த மவுஸை போட்டு தட்டிக்கிட்டு என்னடா இது, என்ன கருமாந்திரண்டா இது அப்படின்னு ஷாக் ஆகிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட மானிட்டர்ல ஒரு பிளாக் ஹோல் கிரியேட் ஆகுது. அதுவும் சும்மா இல்லாம நம்ம ஹீரோவை உள்ள இழுத்து போட்டுருச்சு. நம்ம ஹீரோவும் இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு கதறான். அப்போ ஒரு சிஸ்டத்துல இருந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க ஒரு பிளேயரா கரெக்டான சாய்ஸை மேக் பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா இந்த டிவைன் அசாசின் சிஸ்டம் எப்பவுமே உங்களுக்காக இருக்கும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் எனது டிவைன் அசாசின் சிஸ்டம் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே ஒரு நிமிஷம் நில்லுங்கடா, நான் எந்த சாய்ஸையுமே மேக் பண்ணல, நீங்களா தான் என்ன உள்ள தூக்கி போட்டீங்க, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்கடா அப்படின்னு கதறான். அப்புறம் எர்த்துல 2696வது வருஷத்தை காட்டுறாங்க. இந்த எர்த்து வந்து 2666வது வருஷமே ஏலியன்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து தப்பிச்ச ஹியூமன்ஸ் எல்லாம் ஒரு குளோபல் ஃபெடரலைசேஷனை உருவாக்குனாங்க. அது மூலியமா அங்க இருந்த ஏலியன்ஸ் எல்லாம் அழிச்சாங்க. அப்புறம் இந்த சண்டை முடிஞ்சோட்டி டெட்லி எக்ஸ் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகி இந்த பிளானட்ல இருந்த எல்லா அனிமல்ஸையும் மியூட்டன்ட் பீஸ்டா எவால்வ் பண்ணுச்சு. அப்புறம் இறந்து போயிருந்த ஒரு சிலரையும் ஜாம்பியா எவால்வ் பண்ணுச்சு. இந்த வைரஸை தடுத்து அந்த மான்சர் கூட சண்டை போறதுக்காக நாங்க அட்வான்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணணும். அப்புறம் இப்ப கரண்டா இந்த எர்த்துல யாரோட மார்ஷியல் ஆர்ட் பவர் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இந்த உலகத்தை பத்தி சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் புதுசா ஒரு கேரக்டரும் கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு வந்துட்டு அடே ஈனோஸ் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கடுப்புலயே வரான். இவன் வந்து நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்டு. இவனோட பேரு டெல்டான் ஃபின்ச். இவன் ப்ரீ பேட்டர் அகாடமியை சேர்ந்த 29வது கிளாஸ்ல இருக்க ஒரு என்ட்ரி லெவல் வாரியர். அந்த டெல்டானும் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி தூக்கி டே ஃப்ராஸ்டர் என்னோட சாப்பாடு எங்கடா, அதை வாங்கிட்டு வரதுக்கு தானே உன்னை அமுச்சு வச்சேன், என்ன என் மேல இருந்த பயம் போயிருச்சா, நீ இப்ப சாவ விரும்புறி அப்படின்னு கத்துறான். இவன் தான் நம்ம ஹீரோ ஃப்ராஸ்டர் ஈனோஸ். இவனுக்கு கல்டிவேஷன் பவர் எதுவுமே இல்ல. அப்ப அந்த டெல்டானோ டே குப்பை நீங்க இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவை தூக்கி போடுறான். பார்த்தா அதுக்கே அந்த செவுர்லாம் உடஞ்சிருச்சு. அப்ப அந்த டெல்டான் கூட இருக்க ரெண்டு அல்லவைங்களும் பாஸ் நீங்க கலக்கிட்டீங்க, அந்த ஈனோஸ் குப்பை இப்ப செத்துட்டான், அவனை பத்தி கவலைப்படுறதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த டெல்டானோ ஆமா இவனுக்காக யாரும் இல்ல, அப்புறம் இந்த ஸ்கூலும் இந்த மாதிரி ஒரு குப்பைக்காக என்ன மாதிரி ஒரு வாரியரை தண்டிப்பாங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட வந்து அவனோட கையை மிதிச்சுக்கிட்டு டே குப்பை உன்ன மாதிரி எந்த ஒரு கல்டிவேஷன் பவருமே இல்லாத ஒருத்தனுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வர வேலை அப்புறம் என்னோட துணியெல்லாம் துவைச்சு போடுற வேலை கொடுத்து ஏதோ உசுரோட வச்சுட்டு இருந்தா நான் சொல்ற ஆர்டரையே நீ மதிக்க மாட்டியா, நீ உண்மையிலேயே சாகரத்துக்கு தகுதியானவன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையை மிதிக்கிறான். நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முழிச்சுக்கிட்டு நான் இப்ப எங்கடா இருக்கேன், அப்புறம் என்னோட கையை ஏன்டா வலிக்குது, அப்புறம் இது என்னடா ரூமு, இவன் யாரா முட்டா பீஸு, அந்த முட்டாள் வெப்சைட்னால நான் எங்கடா வந்திருக்கேன், என்னை இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த டெல்டானும் பசங்களா இங்க பாருங்க இந்த குப்பை இன்னும் உசுரோட தான் இருக்கு, சரி நான் இப்ப சொல்லி கொடுத்த பாடத்தை இவன் மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன், நாம இங்க இருந்து கிளம்பலாம், இதுக்கு மேலேயும் என்னோட ஆர்டரை மதிக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு இந்த முட்டாளுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு ஏன் இவனை பார்க்கும் போது ரொம்பவே டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அடி வாங்கினதுல கஷ்டப்பட்டு எந்திரிக்க முடியாம எந்திரிச்சு நின்றுக்கிறான். அந்த டெல்டானும் எனக்கு இது பத்தாது அப்படின்னு திரும்பி நம்ம ஹீரோட வயிற்றுலயே ஒரு கிக்கு. நம்ம ஹீரோவும் வாங்கின அடியில கதி கிளங்கி போயிட்டு இங்க என்னடா நடக்குது, என்னை எந்த வேர்ல்டுக்குடா கொண்டு வந்து விட்டுக்கிறீங்க, அப்புறம் இவனுங்க ஏன்டா என்ன அடிக்கிறானுங்க, என்னை யாரோட உடம்புக்குள்ளடா கொண்டு வந்து விட்டுக்கிறீங்க அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ இந்த பாடியில இருக்கவனோட பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் காட்டுறாங்க. இந்த ஸ்கூல்ல இருக்க முக்காவாசி பேரு நம்ம ஹீரோவுக்கு எந்த ஒரு கல்டிவேஷன் பவருமே இல்ல அப்படின்னு புள்ளி பண்ணிட்டு தான் தெரிஞ்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மிதி வாங்கிட்டு சரி வாழ்க்கையில முன்னேறலான்னு பார்த்தா இந்த ஸ்கூலோட டீச்சர் அவனும் நம்ம ஹீரோவை மட்டம் தட்டிக்கிட்டே இருந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் எந்த ஒரு பவரும் இல்லாம
முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அங்க சுத்தி இருக்கவங்களோட நிழல் கூட நம்ம ஹீரோவை நீ ஒரு லூசர், நீ சாகிறதுக்கு தான் தகுதி அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்கோம். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு உண்மையிலேயே வாழ்றதுக்கு தகுதி இல்லையா அப்படின்ட்டு சோகத்துல இருந்திருப்பான், இல்ல டிப்ரெஷன்ல இருந்திருப்பான். அவனோட பாடிக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவும் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அப்புறம் நான் இந்த வேர்ல்டுக்கு வந்ததுனால யாரையும் பிளேம் பண்ண விரும்பல, இப்ப வேணா நான் அடி வாங்கிட்டு இருக்கலாம், எனக்குன்னு ஒரு டைம் வரும் அப்படின்ட்டு என்னோட டிக்ஷனரியில சரண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னு அவனுங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த டெல்டான் அவன் கூட இருக்கவனுங்க எல்லாம் டென்ஷன் ஆயிட்டு அந்த டெல்டானும் என்னப்பா என்னோட லிட்டில் ஃப்ரெண்டு நீ தோல்வியை ஒத்துக்க மாட்டியா, என்ன ரொம்ப வெறுப்பேத்துறடா அப்படின்னு மறுபடியும் நம்ம ஹீரோட வயித்துல ஒரு பஞ்சு. நம்ம ஹீரோவும் இல்ல நான் என்னோட தோல்வியை ஒத்துக்க கூடாது அப்படிங்கிறான். அப்போ அந்த டெல்டானும் நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு டே சரண்டர் ஆயிடுறா, நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்ட அப்படின்னா உயிரோடையாவது இருப்ப அப்படின்னு மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் அவ்வளவு அடி வாங்கிட்டு டே என்னால என்னோட தோல்வியை ஒத்துக்க முடியாது, அதுவும் உன்ன மாதிரி ஒரு முட்டா பீஸ் முன்னாடி நான் எப்பரா தோத்தேன் அப்படின்னு ஒத்துப்பேன், முடிஞ்சா என்ன கொன்னு போடா அப்படிங்கிறான். அந்த டெல்டானும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டே ஈனோஸ் ஃப்ராஸ்டர் இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள் அப்படின்னு டெரரா ஒரு லுக் விடுறான். நம்ம ஹீரோவும் ரைட்டு இப்ப என்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் இல்ல எந்த ஒரு எபிலிட்டியும் இல்ல, இதுதான் என்னோட முடிவா அப்படின்னு பாக்குறான். அப்போ ஒரு சிஸ்டத்துல இருந்து உங்களோட ரேஜ் மீட்டர் அதோட மேக்ஸிமம் வேல்யூவை அட்டைன் பண்ணிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நம்ம ஹீரோவை பத்தி சொல்றாங்க, இவன் லெவல் 1ல இருக்கான், ஸ்ட்ரென்த் 35, அப்புறம் ஹெல்த் ஸ்பீடு இது ரெண்டும் 33. அப்புறம் இதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இவங்களோட ஸ்கில் கேட்டகரியோட மினிமம் பாயிண்ட் 38க்கு மேலதான். நம்ம ஹீரோவுக்கு 35 33ன்னு ரொம்பவே அடிமட்டத்துல இருக்குது. அப்புறம் எபிலிட்டினா அனலிட்டிக்கல் ஐ, அப்புறம் மொத்தமான காம்பட் ஸ்கோரே வெறும் 250 தான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட ரேஜ் மீட்டரை வச்சு உங்களோட அட்டாக்கை பூஸ்ட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் எனது சிஸ்டமா அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அப்போ அந்த டெல்டானும் செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் ரேஜ் பூஸ்ட் அப்படின்னு அந்த டெல்டானை அட்டாக் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த டெல்டானோட கையெல்லாம் உடஞ்சி போய் பறந்துகிட்டு போய் விழுவுறான். அவனும் கூட இருந்த 2 அல்ல கைங்களும் பாஸ் டெல்டான் உனக்கு என்ன ஆச்சு, நீ உயிரோட தானே இருக்க, ஒழுங்கா எந்திரி பாஸ் அப்படின்னு கத்துறானுங்க. அப்போ அந்த டெல்டானும் சாவர நிலைமையில அடே முட்டா பசங்களா ஸ்கூல் நர்ஸுக்கு கால் பண்ணுங்கடா, இல்லனா இந்த வழியிலேயே நான் செத்து போயிருவேன்டா அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் அடே முட்டா பசங்களா என்னோட ரூம் விட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிறான். அவனுங்க 2 பேரும் எங்களை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கதறிக்கிட்டே ஓடுறானுங்க. நம்ம ஹீரோவும் இங்க நான் எதுக்கு இருக்கனே தெரியல, அப்புறம் இந்த ரேஜ் பூஸ்ட் எஃபெக்ட் இது ஒன்னும் ஜோக் இல்ல அப்படின்ட்டு அந்த சேர்ல போய் முடியாம உக்காந்துட்டு சிஸ்டம் அப்படிங்கிறான். அப்ப அந்த சிஸ்டமும் கங்கராச்சுலேஷன்ஸ் நீங்க உங்களோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் மூலியமா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பனண்ட தோக்கடிச்சதுனால உங்களுக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் கிடைக்குது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் எனது லாட்டரி அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டு ஓ இது மூலியமா எனக்கு ஒரு பிரைஸ் கிடைக்குமா, சரி எனக்கு கொஞ்சம் ஃபெடரேஷன் காயினை கொடுங்கடா, அந்த காயினை வச்சுதான் நான் என்னோட பாடியை ஹீல் பண்ணணும், தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்கடா அப்படிங்கிறான். அந்த லாட்டரியிலையும் நம்ம ஹீரோ கேட்ட மாதிரியே 10,000 ஃபெடரேஷன் காயின் விழுந்திருக்கு. நம்ம ஹீரோவும் சபா சாமி இப்பதான் உசிரே வருது அப்படின்ட்டு அந்த மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு யாராவது இருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிறான். அப்ப அங்க உள்ள இருக்க டாக்டரும் ஓ கியூட் லிட்டில் ஈனோஸ் நீ தான் வந்திருக்கியா வா வா அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அந்த டாக்டரும் உன்னை யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஷாக் ஆயிட்டு ஏமா டாக்டர் நீங்க ஒன்னும் என்ன லிட்டில் ஈனோஸ்னு கூப்பிடக்கூடாது, என்ன ஃப்ராஸ்டர்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த டாக்டரும் ஓ உன்னை நான் லிட்டில்னு கூப்பிடக்கூடாதா, சரி இருந்துட்டு போகட்டும் உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரே வெக்கத்துல என்னது நான் ட்ரெஸ்ஸை கழட்டணும் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்போ அந்த டாக்டரும் அடே முட்டாள் உன்னோட பனியனை மட்டும் கழட்டு அப்படின்ட்டு நீ இவ்வளவு ஷாக் ஆவறனா நான் சொன்னதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டுறான். அப்போ அந்த டாக்டரும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஏமா டாக்டரே நீ பேசுற மாடுலேஷனே சரியில்லையே அப்படின்ட்டு யாரா இவ பைத்தியம் கீத்தியும் பிடிச்சிருச்சா, இவளை எப்படா டாக்டர் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அப்போ அந்த டாக்டரும் ஃப்ராஸ்டர் உனக்கு நான் எந்த ஹீலிங் மெத்தடை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதான் 9800 ஃபெடரேஷன் காயின்ட்டுக்கு ஒரு ஹீலிங் மெத்தட் இருந்துச்சுல்ல அதை வச்சு என்னை ஹீல் பண்ணுங்க அப்படின்ட்டு யாரா இந்த ஒரிஜினல் பாடியோட ஓனரு அவனோட பாடி கண்டிஷனை என்னடா இவ்வளவு மோசமா வச்சிருக்கான், அப்படின்னா எவ்வளவு அடி வாங்கியிருக்கணும், சரி ஓகே முடிஞ்சு போனதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தா ஹீலிங்
ஹீலிங் போர்ஷனுக்குள்ள இருக்கான். இந்த ஹீலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். அப்புறம் நம்ம ஹீரோவோட கிளாஸை காட்டுறாங்க. அங்க ஒரு வாத்தியாரும் வரப்போற காம்பேக்ட் ட்ரைனிங் A20 ஜோனுக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸை நாங்க செலக்ட் பண்ணியாகணும். இந்த ட்ரைனிங்ல கலந்துக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ட்ரி லெவல் வாரியரா இருக்கணும். அப்புறம் பெஞ்ச் எங்க அப்படின்னு கேக்குறான். பெஞ்ச் அப்படிங்கறது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி துவச்சான்ல அந்த டெல்டான்னு தான் சொல்றாரு. அவன் கூட இருந்த ஒரு அலக்கையும் டெல்டானா அவனுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றான். அந்த வாத்தியாரும் எனது ஆபரேஷனா அந்த அளவுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த அல்லக்கையும் எந்திரிச்சு அந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அவனோட கையை உடைச்சிட்டான் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருந்த மொத்த கிளாஸ் மெம்பர்ஸும் ஷாக் ஆயிட்டு என்னது டெல்டான அந்த ஈனோஸ் தோக்கடிச்சிட்டானா, அதுவும் அவனோட கையை உடைச்சிட்டானா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறானுங்க. அந்த அல்ல கையும் அடே நான் ஏன்டா பொய் சொல்லணும், அதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறான். அப்ப அந்த வாத்தியாரும் டே அந்த காம்பட் ட்ரைனிங் ஜோனுக்கு போற நேரத்திலேடா இந்த மாதிரி ஆகணும், இப்ப அவனோட இடத்துல வேற யாரடா போறது அப்படின்னு அந்த வாத்தியாரும் மண்டை பிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் மாசா கோட் சூட்லாம் போட்டுட்டு சார் கவலைப்படாதீங்க அந்த பிளேஸுக்கு தானே நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருந்த மொத்த கிளாஸ் மெம்பர்ஸும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு எனது இது ஃப்ராஸ்டர் ஈனோஸா, அவன் என்ன ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான், இவ பாக்குறதுக்கே ஒரு புது மனுஷ மாதிரி இருக்கு அப்படின்னு ஷாக்லயே எல்லாம் அவங்களுக்கு பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வாத்தியாரும் ஃப்ராஸ்டர் அந்த A20 ஜோன் அப்படிங்கிறது ரொம்பவே ஆபத்தான இடம், அந்த இடத்துக்கு என்ட்ரி லெவல் வாரியரா இருந்தா மட்டும்தான் என்னால பர்மிட் பண்ண முடியும், உனக்கும் சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்ல, உன்னை எப்படி நான் அங்க அனுப்பிட்டோம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அங்க இருந்த ஒருத்தனும் ஆமா இந்த லூசர் எப்படி அந்த A20 ஜோனுக்கு வர முடியும், இவன் இன்னும் என்ட்ரி லெவல் வாரியரா கூட மாறல, இந்த முட்டாள் வந்தானா அந்த ஜாம்பி கிட்ட 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாம செத்து போயிரும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அதுதான் உங்க பிரச்சனையா அப்படின்னா டே நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த A20 ஜோனுக்கு போக முடியுமா அப்படின்னு கேக்குறான். அங்க இருந்தவனும் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னது என்ன தோக்கடிக்க போறியா, சரி அதையும் தான் பாத்தரலாமே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க இருந்தவனும் எந்திரிச்சு டே முட்டாள் நீ அந்த டெல்டான ஏதோ ஒரு சீப்பான ட்ரிக்கை யூஸ் பண்ணி தோக்கடிச்சிட்டா அப்படிங்கிறதுனால என்ன உன்னால தோக்கடிக்க முடியுமா, உன் கதையை முடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அனலிட்டிக்கல் ஐ அப்படின்ட்டு அவனோட ஸ்ட்ரென்த்தை பாக்குறான். இவனோட பேரு ஜாஸ்பர் ஜோன்ஸ், இவன் ஒரு என்ட்ரி லெவல் வாரியர். அப்புறம் இவனோட ஸ்ட்ரென்த் பாயிண்ட் 52, ஹெல்த் 41, அப்புறம் ஸ்பீடு 37, அப்புறம் இவனோட மொத்த காம்பேட் ஸ்கோர் 443. நம்ம ஹீரோவும் பரவாயில்லாம் இவன் அந்த டெல்டானோட ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், ஆனா ஸ்ட்ராங்கா இருந்து என்ன பிரயோஜனம், என்கிட்ட என் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் என்னோட ரேஜ் மீட்டர் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி இவனை ஒரே அட்டாக்ல தோக்கடிக்கணும், தக்காளி சீக்கிரமா கிளாஸை முடிச்சுட்டு வாடா, ட்ரைனிங் ஏரியாவில் நீயா நானான்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். அவனும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படிங்கிறான். அப்புறம் இந்த ஸ்கூலோட ட்ரைனிங் ஏரியாவில் காட்டுறாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்க மொத்த பேரும் எனது அந்த கிளாஸ் 29ல இருக்க முட்டாள் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அவன் இந்த என்ட்ரி லெவல் வாரியர் கூட சண்டை போட போறானா, அவனுக்கு என்ன மூளை ஏதாவது குழம்பிருச்சா, இன்னைக்கு எல்லாம் ஃபன் இருக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அடே ஃப்ராஸ்டர் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, அவன் என்ட்ரி லெவல் வாரியரா இருக்கான்டா, அவனை எப்படி உன்னால தோக்கடிக்க முடியும், அப்படியே போற ஸ்டேஜ் ஏறி நான் தோத்துறேன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் பங்காளி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸை பார்த்து அடே முட்டாள் கவலைப்படாத நான் சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படிங்கிறான். அவனும் டேய் நீ என்ன ஷோ காட்டலாம்னு நினைக்கிறியா, ஆனா நான் உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்து இந்த ஸ்டேஜ்ல என் காலில் விழுந்து கதற அளவுக்கு ஒன்று அடிக்க போறேன், முடிஞ்சா இப்பவே இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துட்டு நான் என்னதான் என்னோட பாடியை ஹீல் பண்ணும் போது என்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் இந்த அட்டாக் உண்மையாவே எனக்கு வலிக்குது அப்படிங்கிறான். இப்ப அவனோட ரேஜ் மீட்டர் 20% ஃபுல் ஆயிருச்சு. அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸும் அடே முட்டாள் எங்கடா தப்பிச்சு போற, ஒரு இடத்துல நில்லுடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனோட எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு என்னது நான் முட்டாளா, நான் என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா என்னோட ரேஜ் மீட்டர் அட்டாக்கை வச்சு இவனை ஒரே அடியில தோக்கடிக்க போறான் அப்படிங்கிறான். அவனோட ரேஜ் மீட்டரும் 30, 40, 70 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப அங்க இருக்க மொத்த கும்பலும் எனக்கு தெரியும் அந்த முட்டாள் ஃப்ராஸ்டர்னால ஒரு அட்டாக் கூட பண்ண முடியல, அவன் உண்மையிலேயே லூசர் தான் அப்படின்னு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த வாத்தியாரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த ஃப்ராஸ்டர் அவனை அட்டாக் பண்ணல, இருந்தாலும் அவனோட கண்ணுல ஜெயிச்சிரும் அப்படின்னு ஏதோ ஒரு வெறி தெரியுது, சரி என்னதான் பிளான் பண்றான்னு பார்க்கலாமே அப்படிங்கிறாரு. அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸும் அடே முட்டாள் எங்கடா தப்பிச்சு போற, ஒழுங்கா நில்லுடா அப்படிங்கிறான். ஹீரோவோட ரேஜ் மீட்டரும் ஃபில் ஆயிருச்சு. அந்த சிஸ்டமும் நீங்க ரேஜ் மீட்டரை யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குது. நம்ம ஹீரோவும் ஆமா அப்படிங்கிறான். அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸும் செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம
ஹீரோவும் தக்காளி நீயே நானும் பார்த்தரலாம் அப்படின்ட்டு ஒரு அட்டாக்கு பார்த்தா அவனுங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல அங்க பயங்கரமான ஒரு வேவ் கிரியேட் ஆகுது. அப்புறம் அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸை பார்க்கணுமே, நம்ம ஹீரோவோட பஞ்சு தாங்க முடியாம பறந்து போய் விழுவுறான். அப்ப அங்க இருந்த மொத்த கும்பலும் வாயை பொழந்துட்டு என்னது ஜாஸ்பர் ஜோன்ஸ் தோத்துட்டானா, இந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த வாத்தியாரு மிரண்டு போயிட்டாரு. அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸும் ரத்தம் கக்கிட்டு முடியாம எந்திரிச்சுக்கிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, போயும் இந்த குப்பை கிட்ட நான் எப்படி தோத்தேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நான் குப்பையா, இப்ப நீ தான் தோத்து போயிருக்க, இனிமே எல்லாரும் உன்னதான் குப்பைன்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறான். அந்த வாத்தியாரும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு டேய் அவனை சீக்கிரமா ஹெல்த் சென்டருக்கு கூட்டிட்டு போய் அவனை ரெக்கவர் பண்ற வழியை பாருங்கடா அப்படிங்கிறாரு. அப்ப அவனுங்களும் ஓகே அப்படின்ட்டு அந்த ஜாஸ்பர் ஜோன்ஸை தூக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம வாத்தியாரும் டே ஃப்ராஸ்டர் நீ நல்லா சண்டை போட்ட அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் அப்படின்னா அந்த ட்ரைனிங் ஜோனுக்கு நானும் வரேன் தானே அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அந்த காம்பேக்ட் ஜோன் A20 அப்படிங்கிற ஏரியாவை காட்டுறாங்க. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்த சிட்டியோட பார்டர்ல நியூக்ளியர் அட்டாக்னால பொல்யூஷன் ஆகி இந்த இடத்துல தான் மியூட்டன்ட் பீஸ்ட்லாம் இருக்கு. என்னதான் இந்த மியூட்டன்ட் பீஸ்ட் இருக்க இடம்லாம் ரொம்பவே ஆபத்தா இருந்தாலும் அதோட கை காலு தோல் அப்படின்னு ஒவ்வொரு மெட்டீரியலும் ரொம்பவே ப்ரீஷியஸ் ஆனது. அப்புறம் அந்த மான்சரோட அல்ட்ரா கிறிஸ்டல் அது இந்த வாரியர்ஸோட கல்டிவேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் கண்ணுங்களா இப்பில இருந்து உங்களுக்கான பிராக்டிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. இங்க வர மியூட்டன்ட் பீஸ்டோ அப்படி இல்ல ஜாம்பியோ உங்களோட லெவலுக்கு இருக்கிறதுனால தான் நாங்க உங்களை எங்க ட்ரைனிங்க்கு கூட்டிட்டு வந்துக்கிறோம். அப்புறம் இது வரைக்கும் நீங்க கிளாஸஸ்ல கத்துக்கிட்ட எல்லா செஷன்ஸுமே இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான். ஆனா நீங்க பிசிக்கலா அந்த பீஸ்ட பார்க்கும் போது உங்களோட பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உங்களோட பயத்தினால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால முதல்ல உங்களோட பயத்தை ஓவர் கம் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட உண்மையான ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண போகுது. அப்புறம் இந்த உலகத்துல உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு எப்படி சர்வே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லையும் கத்து கொடுக்க போகுது. இதை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் டே ஃப்ராஸ்டர் உனக்கு என்ன பயமா இருக்கா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் என்னது பயமா, இங்க பயப்படுறதுக்கு என்னடாகுது, இங்க இருக்க மான்ஸ்டர்ஸை நம்ம கொல்றது மூலியமா நம்மளுக்கு ரொம்பவே வேல்யூபிளான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. இது நமக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் இங்க மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நீங்க உங்களுக்குள்ளேயே 4 பேர் இருக்க மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமா இந்த A20 காம்பேட் ஜோனை தாண்டி நீங்க வெளியே போகக்கூடாது. ஏன்னா இதுக்கு வெளியில நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுல ஸ்ட்ராங்கான நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. இது உங்களோட லைஃப் ஆர் டெத் பேட்டில், அதனால உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிறாரு. அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எஸ் சார் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் எல்லாம் டீமா பிரிஞ்சுக்கிட்டு உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோட டீம்ல இருக்க ஒருத்தனும் அடே முட்டாள் ஃப்ராஸ்டர் நீ என்னடா ஏதோ அசால்ட்டா வாக்கிங் போற மாதிரி போயிட்டு இருக்க, நீ பண்ற தப்புனால எங்க மொத்த பேத்தையும் கொண்டுட்டு போயிடாத அப்படிங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் டே நீங்க முதல்ல உங்களை பத்தி கவலைப்படுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த மான்சர்ஸ் ஏதோ வந்துச்சுன்னா அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறி ஏதோ அழுதுறாதீங்க, அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எல்லாரும் அமைதியா இருங்க இங்க ஏதோ வருது அப்படிங்கிறான். அதை கேட்டதுக்கே நம்ம ஹீரோட டீம்ல அந்த 2 பேத்துக்கு வேர்த்து கொட்டுது. அந்த இடமும் அதுக்கேத்த மாதிரி மயான அமைதியில இருக்கு. நம்ம ஹீரோவும் அது வருது அப்படிங்கிறான். எல்லாம் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறானுங்க. அங்க பார்த்தா கர்ண கொடூரமான ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜாம்பி ஒடியாருது. இது வந்து ஸ்லோவா இருக்கும், அப்புறம் ஸ்ட்ராங்கான பல்லு இருக்கும். இது அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா ஹியூமன்ஸுக்கும் வைரஸ் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் இதோட காம்பேக்ட் ஸ்கோரு 380.